ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பால் கருவாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான பால் கருவாடு வாங்கிக்கிறணும். அது வாங்கும்போது தூசி எது இருக்கான்னு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். சில நேரம் கல் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வந்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை தண்ணியில் வந்துட்டு இதை வாஷ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். சுடுதண்ணி வந்துட்டு இதில் ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுடுதண்ணி நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வாஷ் பண்ணோன்னா அதில் இருக்க கசுறு எல்லாம் இதாகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் ஒரு 4 பல் பூண்டு ப்ளஸ் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிச்சிருச்சு. பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் வெங்காயம் வெள்ளைப்பொடியும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் மிக்ஸ் பண்ணி வதக்கணும். இப்போ நல்லா சுடுதண்ணில் ஊறினால நல்லா வெள்ளை கலரில் ஆயிடுச்சு கருவாடு. இதை நம்ம அப்படியும் தக்காளி வதங்கினே கருவாடை மிக்ஸ் பண்ணி வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ கருவாடை ஆட் பண்ணுவோம். நல்லா தண்ணியில் எடுத்துட்டு கருவாடை வதக்கணும். நல்லா தண்ணியில் எல்லா வாட்டி பச்சை தண்ணி வந்து கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மண் இருந்தாலும் சரியாகும். லைட்டாக உப்பு தூவிடுங்க. ஆல்ரெடி கருவாடே உப்பு இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வதக்கும் போதே வாசனை வந்து அவ்வளோ இதாக இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. அதில் கருவாடை கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். வாசனையே சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் எல்லாருமே மதியம் லஞ்சுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஈஸ் ஆஃப் மொபைல் அப்ளிகேஷன். இந்த ஆப்பை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயும் இந்த ஆப்பை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். 50% ஆஃபர் தராங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம இந்த ஆப்பை வந்துட்டு ஆர்டர் பண்ணோன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ளே வந்துட்டு நம்மளோட பர்ச்சேஸ் பண்ணது நம்ம வீட்டுக்கு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இந்த ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you so much.